ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம 5 விதமான வெண்டைக்காய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே அடுப்பு மேலே தவா வச்சு அதில் சின்ன சின்னதாக கட் பண்ண வெண்டைக்காயை கழுவிட்டு கட் பண்ணது அதை நான் இந்த மாதிரி தவாவில் போட்டு சுட்டு எடுக்கிறேன். தவாவில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே மூடியை போட்டு நம்ம நல்லா எல்லா சைடையும் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலர் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயே கூடவே ஒரு 2 தக்காளியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துட்டோம். ப்ளஸ் ஒரு உருளைக்கிழங்கு நான் சாதம் வைக்கும்போது வேக வச்சுருந்தேன். இப்போ தக்காளி, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு 3த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சிடலாம். இந்த மாதிரி வீடியோவை நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். 5 ரெசிபின்னும் போது கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தி ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்ச அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம், காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் 1 சேர்த்துருந்தோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா ஒரு காஞ்ச மிளகாய் கூட சுட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா சூப்பரான ஒரு சைடிஷ் ரெடி ஆகிடுங்க. இதுக்கு நம்ம எல்லா ரெசிபீஸும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் கூட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி சொல்லுங்கள். இப்போ ரெண்டாவது ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வெண்டைக்காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், நம்ம விருப்பப்படி மசாலா ஏதாவது உங்களுக்கு வேண்டும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுடலாம். பிசைகிறது நமக்கு சும்மா ஜஸ்ட்டு நம்ம ஈரப்பதம் இருக்கக்கூடாது வெண்டைக்காயில். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கழுவிட்டு கொஞ்சம் நல்லா தொடச்ச அப்புறமா தான் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக வேணும்னா கலருக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்துக்கணும். ஒன்றா சேர்த்து எல்லாம் ஒரு மிக்சிங் ஆகி இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். கையில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நான் ஏற்கனவே அடுப்பு மேலே கொஞ்சம் எண்ணெயை வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. அதில் இதை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே எண்ணெயில் மேலே போட்டுடலாம். இந்த மாதிரி போடும்போது நல்லா போட்ட உடனே இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ரொம்ப மெல்லிஸான பீசஸாகவும் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இதே நல்லா இந்த மாதிரி வந்த அப்புறமா இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பக்கோடாலாம் நமக்கு கடையில் விற்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி டேஸ்ட்டில் இது ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையும் நம்ம வெண்டைக்காயை எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு அப்புறமா வேர்க்கடலையை இதோடக்குள்ளே இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எடுத்த அப்புறமா இது 2த்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலங்களில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். வெண்டைக்காய் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காயோட இந்த மாதிரி வேர்க்கடலையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மொறுமொறுப்பான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. அடுத்ததாக ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி. இதுக்கு அடுப்பு மேலே நான் ஏற்கனவே ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் காஞ்ச மிளகாய் 2, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த தாளிப்பு வேணால் போட்டுக்கலாம். நான் பஞ்சப்புட்டன் சேர்க்குறேன். பஞ்சப்புட்டன் அப்படின்றது நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கடுகு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் சோம்பு, கருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்த கலவை தான் பஞ்சப்பூட்டன். இது நல்ல வாசனையாக இருக்கும். அது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட கூடவே வெண்டைக்காய் நல்லா ஒரு கப் அளவுக்கு வெண்டைக்காயை கட் பண்ணி சேர்த்துடலாம். நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை இதெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வெண்டைக்காய் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து வெண்டைக்காய் நல்லா பாதி அளவுக்கு வெந்த உடனே இதில் கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி சிறுக்கீரை சேர்க்குறேன். சிறுக்கீரை, அரைக்கீரை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துடலாம். சிறுக்கீரை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துருக்கிறது. இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கி வரும்போது ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம் வெண்டைக்காய்க்காக. இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா அவ்வளோதான், இறக்கிட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் கீரை பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கடுத்த ரெசிபிக்கு நம்ம ஏற்கனவே கடாயை அடுப்பு மேலே வச்சு அதில் 1 கப் அளவுக்கு அவல் நல்லா வறுத்துக்கலாம்.
இது வந்து கொஞ்சம் குண்டு சைஸ் அவல். இது கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பேப்பர் மாதிரி அவல் வந்து போட்ட உடனே வந்து படபடன்னு பொரிஞ்சு வந்துடும். எந்த அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு அவல் உங்களுக்கு பிடிச்ச அவல், ரெட் கலர், வெள்ளை கலர் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு நல்லா வந்து வறுத்து கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு. அவல் வந்து வறுக்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? கொஞ்சமாக அவலை போட்டு நல்லா வறுத்துட்டு சாஃப்டாக இருக்கிற அவல் வந்து நம்ம கையில் பிடிச்சி நொறுக்கணும்னா அப்படியே நொறுங்கி வரணும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நம்ம வறுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னாலும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே வெண்டைக்காய் சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் ஒன்றா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். சுத்தமாக கழுவின அப்புறமா கட் பண்ண காய்கறிகள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வேக வைக்கலாம். நல்லா வதங்கின அப்புறமா இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடணும், நல்லா வெந்திருக்கணும். அடுப்பு வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. அப்போ வந்து நமக்கு அந்த எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா வந்து வேகட்டும். உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் முழுக்க முழுக்க நல்லா வெந்துடணும். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இது நல்ல காய்கறிகள் முழுசாக வெந்த அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க அவலையும் சேர்த்து நல்லா கலந்துடணும். இந்த மாதிரி கலக்கும்போது அவளுக்கும் சேர்த்து தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துருந்தோம். இப்போ நல்ல மஞ்சள் கலரில் வெண்டைக்காய் ப்ளஸ் உருளைக்கிழங்கு அவல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியானது, ஹெல்த்தியானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மழை காலத்தில் சாப்பிட்றதுக்குன்னா காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இதை சாப்பிட்டுட்டு கூடவே ஒரு காஃபியோ டீயோ குடிச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து இறக்கணும்னா டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு வெண்டைக்காய் ரெசிபி ரெடி. அதுக்கடுத்து ஒரு வெண்டைக்காய் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா சுத்தமாக கழுவி நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்ன பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 மிளகாய், 1 பல்லு பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 வெங்காயம், அதோட பேஸ்ட்டு தான் இது. இதில் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வெண்டைக்காயை சேர்த்து நல்லா ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய், கூடவே ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துடலாம். இந்த பேஸ்ட் வந்து நம்ம சேனலில் நிறைய வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி காட்டலை. மற்றபடி நம்ம சேனலில் வந்து நிறைய ரெசிபீஸில் இந்த கடுகு சீரகம் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்கலனாலும் நீங்கள் வேறு ஏதாவது நம்ம பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி இவ்வளோ தான் அந்த ஐட்டமே. அடுத்ததாக நம்ம வந்து தோசை இல்லை இட்லி வந்து செஞ்சுட்டு நம்ம அந்த பாட்டில் கொஞ்சமாக கீழே தண்ணியை ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டிஃபன் நீங்கள் வந்து ஒரு இட்லி செய்யும்போது கூட ஒரு ஈடில் வந்து அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வச்சு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அடியில் தண்ணி கொஞ்சம் மேலே ஸ்டாண்ட் ப்ளஸ் இது மேலே வெண்டைக்காய் வச்சாச்சு. அது மேலே ஒரு சின்ன தட்டு போட்டு கவர் பண்ணிடலாம். அதுக்கு மேலே மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் சரி, வாசனையும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெயை அப்படியே ஊற்றிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகெண்ணெய் வந்து அந்த வாசனைக்காக. இதில் வந்து ஒரு சின்ன தாளிப்பு, ஜஸ்ட்டு வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த எல்லா ரெசிபீஸ்லையும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுனோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.